தங்கம் பாயும் நதி என்பதே ஒரு ஆச்சரியமாக உள்ளது. அதுவும் இந்நதி இந்தியாவில் உள்ளது என்பது மேலும் வியப்பை ஏற்படுத்துகிறது. இந்த ஆற்றில் தங்கத் துகள்கள் கலந்து வருவதாகவும் அதை உள்ளூர் மக்கள் பிரித்து எடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நதியின் பெயர் சுபர்ண ரேகா என்பதாகும். அதாவது சுபர்ணம் என்றால் தங்கம், ரேகா என்றால் கோடு அல்லது நதி என்பது இதன் பொருளாகும். ஜார்க்கண்டில் தொடங்கி உத்தரகாண்ட், மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா என 4 மாநிலங்களில் 747 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்நதி பாய்கிறது. பூமியின் அடியில் தங்கம் இருக்கும். அந்த வகையில் பூமியின் அடியிலிருந்து ஊற்றாக பெருக்கெடுத்து காடு, மலை என எல்லா இடங்களிலும் சுற்றி தங்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்நதி. இதற்கு பின்னால் புராண கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது. மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் காட்டில் வசித்தபோது குந்தி தேவிக்கு தாகம் எடுத்ததாகவும் அந்த நேரத்தில் அருகில் எந்த நீரும் இல்லாததால் அர்ஜுனன் தனது வில்லால் ஒரு அம்பை எய்த அந்த அம்பு பாய்ந்த இடத்திலிருந்து நீர் ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடியது என்றும் இப்படி வந்த நீரில் தங்கமும் கலந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவேதான் இந்நதிக்கு சுவர்ணரேகா நதி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அறிவியல் ரீதியான காரணத்தை விளக்கும் ஆய்வாளர்கள் நதியானது மலையின் மேடு பள்ளங்களை கடந்துதான் ஆற்றுக்கு வந்து சேர்கிறது. இப்படி வரும்போது தங்கமும் சேர்ந்து வந்திருக்கலாம் என்று கூறுகின்றனர். இந்நதி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியின் அருகே உள்ள நாக்ரி பீடபூமி பகுதியில் உருவாகிறது. இந்நதியின் நீர் விவசாயம், குடிநீர் மற்றும் மின்னாற்றல் உற்பத்தி போன்ற பல துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்நதிக்கரையில் வாழும் மக்களின் முக்கிய தொழிலாக தங்கம் சேமிப்பு தொழில் உள்ளது. சார் சீவ் என்கிற வடிகட்டியை பயன்படுத்தி அக்கிராம மக்கள் தங்கத்தை பிரித்து எடுக்கின்றனர். ஒரு நாளைக்கு 60 முதல் 80 தங்க உருண்டைகள் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு பருக்கை அரிசி அளவுக்கு அல்லது அதைவிட சிறியதாகத்தான் இருக்கும் என்றும் கூறுகின்றனர். எப்படி இருப்பினும் இந்நதி உள்ளூர் மக்களால் மிகுந்த மரியாதைக்கு உரிய நதியாக பார்க்கப்படுகிறது.